கிறிஸ்துக்கள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகி பெருகு கடவுளை வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனாலே தேவனுடைய வார்த்தை செய்தியின் தலைப்பு எவ்வளவு மோசமான மனிதன் நான் என்ற ஒரு தலைப்பில் நாம் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக வசனம் படியுங்கள். ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? பார்த்தீங்களா, இந்த நிர்பந்தமான மனிதன் நான் என்பதைத்தான் இன்னொரு மொழிபெயர்ப்புல எவ்வளவு மோசமான மனிதன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுவிப்பது யார்? இன்னொரு மொழிபெயர்ப்புல கேவலமான மனிதன் நான் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இந்த தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எழுதப்படுகிறது. ஏன் இப்படியாக தன்னை குறித்து பேசுகிறார் என்று நாம் இந்த நாளில் முதலாவது பார்க்க போகிறோம். அடுத்ததாக இந்த மோசமான மனித நிலையிலிருந்து எப்படி விடுதலை அடைவது என்பதை குறித்து கூட இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக பாருங்கள், நாம் நம்மை பற்றி வேண்டுமானால் நான் ஒரு பாவி என்று நாம் சொல்லுவோம். அது கூட அநேகர் சொல்லுவதில்லை. நான் என்ன பாவம் செய்தேன் அப்படி என்று கேட்பார்கள். ஆனால் இங்கே பெரிய அப்போஸ்தலர், அநேக நிருபங்கள் எழுதினவர், தன்னை பற்றி சொல்லும் போது நான் ஒரு மோசமான மனிதன் என்று எழுதுகிறார். ஏன் இப்படியாக அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார் என்று நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் பவுலுடைய அநேக ரைட்டிங்ஸை நம்ம எழுத்துக்கள், அவருடைய கடிதங்களை எழுதும் போது அவர் சபைக்கு எப்படி எழுதுவார் என்றால், மல்யுத்தம் பற்றி எழுதுவார். மல்யுத்தம் என்றால் அந்த நாட்களிலே யூதர்கள் நடப்பித்த ஒரு விளையாட்டு. அந்த மல்யுத்தத்தை விதிமுறைகளின்படி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அதில் ஜெயமெடுக்க முடியும். இதை அப்படியாக எழுதுவார். அப்படியே நாம் ஓட்டப்பந்தயம் பற்றி கூட எழுதுவார். அந்த நாட்களிலே நடந்த விளையாட்டு போட்டிகள் இவைகளை வைத்து கடிதம் எழுதுவார். அந்த ஓட்டப்பந்தயத்தில் கூட பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓடுங்கள், இச்சையடக்கத்தோடு ஓட வேண்டும். அந்த கிரீடம் கூட நிலையில்லாதது, ஆனால் நாம் பெற்றுக்கொள்ள போகிற கிரீடம் நித்தியமானது என்றெல்லாம் எழுதுவார். இப்படி ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை ஓட்டத்தை பல விதங்களிலே இப்படி ஒப்புமைப்படுத்தி பேசுவார். அந்தபடியே தன்னை ஒரு மோசமான மனிதன் என்று எழுதுகிறார். இதை குறித்து ஏன் இப்படியாக எழுதுகிறார் என்று நாம் பார்க்கும்போது, ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் 1 நாம் படிக்கும்போது அங்கே நியாயப்பிரமாணத்தை நன்றாய் அறிந்தவர்களுக்கு அவர் எழுதுகிறார். அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் விடுதலை கிடைத்தது என்று தன்னை குறித்து எழுதுகிறார். அப்படியே ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே ஞானஸ்நான உடன்படிக்கை மூலம் பழைய மனுஷனை மரித்து அடக்கம் பண்ணிவிட்டதாக கூட எழுதுகிறார். அதை குறித்து ஒரு வசனம் படிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, நீங்கள் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாக. அப்படி என்றால் இதன் பொருள் என்னவென்றால், பழைய மனுஷ சுபாவங்கள், பழைய சிந்தை, பழைய மனது, அது மரித்து போனது போல மரித்து புதிய மனுஷனாக, புதிய மனது, புதிய சிந்தை உடையவர்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறதாக நீங்கள் உங்களை எண்ணிக்கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். அப்படியே ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கூட நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பார்த்தீங்களா, நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. சிலுவையில ஒரு மனிதனை போட்டால் அவன் திரும்ப உயிரோட வர முடியாது, மரணம் தான். அப்படி என்றால் பழைய மனுஷன் சிலுவையில மரித்தாயிற்று என்று சொல்லிக்கொண்டு ரோமர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். பழைய மனுஷன் அங்கே சிலுவையில அங்க மரித்தாயிற்று, அடக்கம் பண்ணி ஆயிற்று. ஆனாலும் நான் நன்மையை செய்கிறதில்லை, நான் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பாருங்கள், புதிய மனுஷன் மூலமாக தேவனுக்கு பிரியமான நன்மையை செய்ய வேண்டும். ஆனால் அவர் விரும்பாத தீமையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த வசனத்திலே சொல்லுகிறார். அப்படியே ரோமர் 7:18 படிங்க. ரோமர் 7:18. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. பார்த்தீங்களா, என்னுடைய மாம்சத்துல நன்மை இல்லை, நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் மனதில் இருக்கு, ஆனால் நன்மை செய்வதோ இல்லை. தேவனுக்கு பிரியமாக நான் ஜீவிக்க வேண்டும் என்ற விருப்பம் என்னுடைய மனதில் இருக்குது, ஆனால் என்னுடைய சரீரம் அங்கே நன்மை செய்வதில்லை என்று சொல்லுகிறார். அடுத்த 20ஆம் வசனம் 7:20. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. விரும்பாததை நான் செய்கிறதுனால அது எனக்குள்ளே இருக்கிற பாவம் அப்படி செய்கிறது. இப்படி என்றால் இதன் பொருள் என்ன என்றால், நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன், ஞானஸ்நான உடன்படிக்கையும் தேவனோடு செய்தாயிற்று. ஆனாலும் பழைய மனுஷனுடைய பாவ சிந்தை, அந்த பாவ சுபாவம், பாவ மனுஷன், பழைய மனுஷன் என்னை தேவன் விரும்புகிற நன்மையை செய்யாதபடி தடை செய்து, எனக்குள்ளே இருக்கிற அந்த பாவ மனுஷன் தேவனுக்கு பிரியமானதை செய்யாதபடி தடை செய்கிறது என்று சொல்லிக்கொண்டு ரோமர் 7:23 என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். நம்முடைய சரீர அவயவங்கள்ல மனது விரும்புவதை செய்யாதபடி, தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யும்படியாக என்னுடைய அவயவங்கள் இருக்கிறது. என் மனது தேவனுக்கு பிரியமானதை, தேவனுக்கு பிரியமாக வாழணும், அவருக்கு பிரியமானதை செய்யணும் என்று விரும்புது. ஆனால் என் அவயவங்கள் என் மனது விரும்புவதை செய்யாதபடி என்னை சிறைப்படுத்துகிறது, தடுக்கிறது என்று கேட்கிறார்.
அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்குகிறது என்று எழுதுகிறது. பாருங்கள், இப்படி சரீரத்துக்கும் நம்முடைய மனது என்றால் சிந்தை, இரண்டுக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது. இந்த போராட்டம் அப்போஸ்தலர் பவுலின் அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே அவருக்குள்ளாக இருந்திருக்கிறது. இதை பின்னால் அவருடைய ரைட்டிங்ஸில் நம்ம பார்க்கும்போது வேறு மாதிரி அவர் மாறியிருக்கிறார். அதை குறித்து நாம் பின்னால் பார்க்கலாம். அதனால் ஆரம்ப காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு அந்த சரீரத்துக்கும் மனதுக்கும் இருக்கிற போராட்டத்தை தான் ரோமர் 7:24 எவ்வளவு மோசமான மனிதன்னா இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுவிப்பது யார் என்று எழுதுகிறார். இதை ஏன் இப்படி எழுதுகிறார் என்றால், அவருடைய காலத்திலே அங்கே ரோமர்கள் அந்த அவர்கள் வழக்கத்தின்படி அங்கே மோசமான தீமை செய்தவர்களுக்கு அநேக விதமான தண்டனைகளை அவர்கள் கொடுப்பது வழக்கம். அதில் ஒரு தண்டனை என்னவென்றால், இந்த தண்டனை பாடி ஆஃப் டெத். அப்படி என்றால் அந்த தவறு செய்த மனிதனோடு சேர்த்து அந்த சமகாலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதனுடைய செத்து போன அந்த பாடி, அந்த சரீரத்தை அந்த தவறு செய்த மனிதனோடு சேர்த்து வைத்து கட்டி விடுவார்கள். இது ஒரு தண்டனை. அந்த மனிதன் எங்கு போனாலும் அந்த சரீரத்தை சுமந்து கொண்டே போக வேண்டும், அந்த செத்து போன சரீரத்தை. அப்படி சுமந்து கொண்டு போகும்போது அந்த மனிதன் செய்திட்ட தவறு அவனுக்கு மனதில் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். மாத்திரமல்ல, இந்த செத்துப்போன சரீரத்தின் அந்த ஒரு வாசனை, கெட்ட வாசனை, அந்த சரீரம் நாளுக்கு நாள் அழுகும். அந்த கெட்ட வாசனை இவையெல்லாம் அந்த மனிதனை மிகவும் பயங்கரமாக சிந்திக்க செய்யும். நான் எவ்வளவு மோசமான தவறை செய்துவிட்டேன், நான் எவ்வளவு ஒரு கேவலமான மனுஷனாக இருக்கிறேன் என்று அவர் தன்னை குறித்து அவர் சிந்திப்பார். அப்பொழுது சொல்லுகிறது தான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று. பாருங்கள், இப்படிப்பட்ட இந்த தண்டனையை பெற்றுக்கொண்ட மனிதன் 2 நாள் அல்லது 3 நாள் அந்த சரீரத்தை சுமந்து கொண்டு அவர் இருந்தாலும் அந்த சரீரம் அழுக்க அதனுடைய துர்நாற்றத்தினாலும் அதன் பிறகு அந்த மனிதன் செத்தே போய்விடுவான். அதுதான் அந்த தண்டனை. இந்த ஒரு நிகழ்வை, சம்பவத்தை மனதிலே வைத்து கொண்டுதான் அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார், நான் எவ்வளவு மோசமான மனிதன், என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்கும். இந்த ஒரு காரியத்தை அப்போஸ்தலர் பவுல் அவருடைய வாழ்க்கையில் அதை உணர்ந்து, பழைய மனிதன் செத்துவிட்டான், ஆவிக்குரிய ரீதியாக நான் புதிய மனிதன், புதிய சிந்தை எனக்கு இருக்க வேண்டும், ஆனாலும் நான் பழைய மனிதனுடைய செயல்களையே செய்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு அவருக்கு இருந்தது. இதை இந்த நாட்களிலே நாம் நமக்கு பொருத்தி பார்க்க வேண்டும். ரோமர் 7:15 இந்த வசனம் சொல்லுகிறது, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நாமும் பாருங்கள், நாம் தேவனோடு ஞானஸ்நான உடன்படிக்கை செய்திருக்கிறோம்.
அப்படி ஞானஸ்நான உடன்படிக்கை செய்தவர்களை குறித்து கலாத்தியர் 2:20 கூட சொல்லும்போது, நீ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று அங்கே குறிப்பிட்டு எழுதுகிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்படி என்றால் எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார். என்னுடைய பழைய மனிதன் மரித்து போனான். அப்படிப்பட்ட சிந்தை தான் இருக்க வேண்டும் மனதளவிலே. எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், அவர் விருப்பத்தை தான் நான் எப்போதும் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மனது நமக்கு இருக்க வேண்டும். நாம் அப்படி செய்கிறோமா? நான் அப்படி செய்யாவிட்டால், தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் செய்யாமல் நம்முடைய விருப்பத்தையே நாம் செய்து கொண்டிருந்தால், பவுல் சொல்லுகிற அந்த கேவலமான மனிதன், இல்லாவிட்டால் மோசமான மனுஷன் என்ற அந்த காரியம் நமக்கும் பொருந்துகிறதாக இருக்கிறது. தேவன் விரும்புகிறதை செய்யாமல் நம் சுய விருப்பத்தையே செய்து கொண்டிருந்தால், நாமும் அங்கே தண்டனை கொடுத்தது போல, எப்படி செத்து போன ஒரு மனிதனுடைய சரீரத்தை அவனுடைய உடலோடு சரீரத்தோடு கட்டி சுமக்க விடுகிறார்களே, அப்படி நாமும் செத்து போன மனிதனை சுமந்து கொண்டு இருக்கிறோம். மனதளவிலே நாம் நம்முடைய சிந்தையிலே அந்த செத்து போன பழைய மனிதனுடைய சுபாவங்களை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த செத்து போன மனிதனை நாம் விட்டு புதிய மனுஷன் என்றால் கிறிஸ்துவின் சிந்தை, அப்படியாக நாம் வர முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், அநேகர் இப்படியாக ஞானஸ்நான உடன்படிக்கை செய்கிறார்கள். அப்படி அந்த உடன்படிக்கை செய்ததை எல்லாம் மறந்துவிட்டு பழைய வாழ்க்கை எப்படி அவர்கள் இருந்ததோ அப்படியே தொடர்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலர் பவுல் பாருங்கள், அந்த ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து பழைய மனிதன் மரித்து விட்டான் என்பதை அதை மறக்கவில்லை, அதை மற்றவர்களுக்கு மறைக்கவும் விரும்பவில்லை. அதனால்தான் இப்படி நான் செத்து போன ஒரு பாடியை சுமந்து கொண்டே இருக்கிறேன், என்னை போல கேவலமான ஒரு பிறவி இருக்கவே முடியாது என்று அப்போஸ்தலர் பவுல் அவருடைய அந்த சிந்தை, அவருடைய எண்ண ஓட்டங்களை, அந்த மனநிலையை ஆராய்ந்து பார்த்து இப்படி அவர் வெளிப்படையாக எழுதுகிறார். பாருங்கள், இதையே இன்னொரு இடத்திலே அவர் சொல்லும் போது, நான் பாவிகளுக்கெல்லாம் பெரிய பாவி, பிரதான பாவி என்று கூட இதை கூட அதை போன்ற ஒரு மனதிலே வைத்து கொண்டு எழுதுகிறார். இப்போ நம்முடைய சிந்தை, நம்மை குறித்து நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்கள், நம்முடைய சிந்தை என்றால் நம்முடைய மனது. நம்முடைய மனது என்றால் நம்முடைய மூளை. நம்முடைய மூளையைத்தான் வேதத்திலே சிந்தை, இருதயம் என்றெல்லாம் வேதம் பேசுகிறது. அதனால நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சொல்லும் போது, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. அப்படி என்றால் உன்னுடைய சிந்தை, உன்னுடைய மனதை
எனக்கு தா என்று அதன் பொருளாக இருக்கிறது. அப்படியே இன்னொரு வசனம் சொல்லும் போது நீதிமொழிகள்ல எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இருதயம் என்றால் நம்முடைய சிந்தையை நாம் காவலோடு காத்துக்கொள்ள வேண்டும். எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும். அதனிடத்தில் நின்று அப்பொழுது ஜீவ ஊற்று புறப்படும். ஆண்டவர் இயேசு கூட இந்த சிந்தையை குறித்து இப்படியாக பேசுகிறார். மத்தேயுல 12ஆம் அதிகாரத்துல இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று பேசுகிறார். அதாவது அன்று இருந்த அந்த பரிசேயர்களை பார்த்து 12ஆம் அதிகாரம் மத்தேயு 34-35 வசனங்கள். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். பார்த்தீங்களா? விரியன் பாம்பு குட்டிகளே என்று அன்றிருந்த பரிசேயர்களை பார்த்து பேசுகிறார். மேலே படிக்கும் இந்த பரிசேயர்கள் கூட நல்லவர்கள் இருந்தார்கள். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு நிக்கோதேமு என்கிற அவர் கூட பரிசேயர் நல்லவர்கள் இருந்தார்கள். ஆனால் மெஜாரிட்டி பேர் விரியன் பாம்பு குட்டிகளைப் போல இருந்தார். இருதயத்துல அவர்கள் பொல்லாத பொக்கிஷம், அதுதான் அவர்கள் சிந்தையில, மனதில, மூளையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாகவே அவர்களுக்கு இருந்தது என்று சொல்லுகிறார். அதனால பாருங்கள், நம்முடைய சிந்தை இல்லாவிட்டால், நம்முடைய மனது இல்லாவிட்டால், நம்முடைய மூளையை நாம் சரி செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனம் சொல்லுகிறது, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். தன்னை, இன்னொரு மொழிபெயர்வு, தன்னை அடக்குகிறவனே உத்தமன் என்று. தன்னை அடக்க வேண்டும். தன்னுடைய மனதை, சிந்தையை அடக்குகிறவன் உத்தமன். இப்போ பாருங்கள், மனது என்றால் மூளை, சிந்தை எல்லாம் மூளை, இதை அடையாளப்படும். மூளை பற்றி நாம் பார்க்கும் போது ஒரு மனிதனுக்குரிய மூளையை போல வேறு பூமியில வேறு எந்த ஒரு சிருஷ்டிக்கும் அப்படிப்பட்ட மூளை இல்லை, தேவனால் படைக்கப்படவில்லை. தேவன் மனிதனுடைய மூளையை மிகவும் சிறப்பாக படைத்திருக்கிறார். வேறு எந்த சிருஷ்டிக்கும் இல்லாத ஒரு மேன்மை மனிதனுடைய மூளைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அவ்வளவாக அப்படியாக படைத்திருக்கிறார். அதனால சங்கீதங்களின் புஸ்தகம் 139ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே இப்படியாக பேசுகிறது. படியுங்கள். 139:14. 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமான தேவன் அப்படியாக மனிதனை படைத்திருக்கிறார். மனிதனுடைய மூளை அப்படியாக படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால மனிதனுடைய செயல்பாடுகள், இயக்கம், அவனுடைய செய்கைகள் எல்லாமே மூளையை அடிப்படையாக கொண்டுதான் செயல்படுகிறது. பாருங்கள், இந்த நாம் பார்க்கிற உலகத்தில் இருக்கிற மிருகங்கள், பிராணிகள், அவைகளுக்கும் மூளை இருக்கிறது. அதிலிருந்து மிகவும் ஒரு மேன்மையாக, அதிசய பிரகாரமாக மனிதனுக்கு அப்படியாக படைத்திருக்கிறார். மூளை பற்றி விஞ்ஞானிகள் சொல்லும் போது பாருங்கள், அதில் 100 மில்லியன் செல்களினால் ஆனது என்று சொல்லுகிறார்கள். மூளையின் திறன் 100% அதனுடைய கெப்பாசிட்டி என்றால், அதில் இன்றைக்கு பெரிய பெரிய
ஞானிகள் என்று சொல்லப்படுகிற விஞ்ஞானிகள், பெரிய ஞானிகள் அந்த மூளையை பயன்படுத்தி கொண்டது வெறும் 5%, வெறும் 5% மட்டும். அப்படி என்றால் சாதாரண மக்கள், நம்மை போன்ற ஜனங்கள் அந்த மூளையை வெறும் 2% தான் பயன்படுத்துகிறார் இப்படி சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் எவ்வளவு அந்த மூளையின் ஒரு பவர், கெப்பாசிட்டி எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அப்படியாக நம்முடைய மனிதனுடைய மூளையை படைத்திருக்கிறார். இந்த மூளையில கூட பாருங்கள், நாம் படித்திருக்கிறோம் 2 பிரிவு இருக்கிறது. ஒன்று சிறுமூளை, இன்னொன்று பெருமூளை என்று. இதை கான்சியஸ் மைண்ட், விழித்திருக்கிற மனது, இன்னொன்று சப்கான்சியஸ் மைண்ட், அப்படி என்றால் ஆழ் மனது என்று 2 பிரிவாக இந்த மூளை இருக்கிறது. பாருங்கள், ஒரு மனிதனுடைய இயக்கமே இந்த 2 மூளையின் அடிப்படையிலே, அதனுடைய இயக்கத்தின் அடிப்படையிலே தான் ஒரு மனிதன் இயங்குகிறான், செயல்படுகிறான். இப்பொழுது நாம் பார்க்கும்போது பாருங்கள், இந்த ஆழ் மனது, அப்படி என்றால் சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆழ் மனது பாருங்கள், நாம் பிறந்ததிலிருந்து நாம் என்னென்ன விஷயங்களை கற்றுக்கொள்ளுகிறோமோ, சிறு பிள்ளையாக இருந்து வளர வளர ஒரு காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோமே, அப்படி அநேக அனுபவங்களுக்குள்ளே நாம் சென்று வருவோம். இவை எல்லாமே அந்த ஆழ்மனது என்று சொல்லப்படுகிற அந்த சப்கான்சியஸ் மைண்டில் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எல்லாமே அங்கே ஸ்டோர் செய்யப்படும், பதிவு செய்யப்படும். அப்படியே பாருங்கள், இந்த ஆழ் மனது நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய சந்தோஷமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், நாம் மற்றவர்களோடு சில நேரம் சண்டை போட்டிருப்போம், இவைகள் எல்லாமே கூட இந்த ஆழ் மனதிலே பதிந்திருக்கும். அடுத்ததாக பார்க்கும்போது நம்முடைய சுபாவம், நம்முடைய குணலட்சணங்கள் கூட இந்த ஆழ் மனதிலே பதிந்து இருக்கும். தேவன் விரும்புகிறதை செய்ய வேண்டும் என்ற விருப்பம், அது கூட நம்முடைய இந்த ஆழ் மனதில் தான் பதிந்திருக்கும். பாருங்கள், இதை குறித்து பாருங்கள், 2 கொரிந்தியர் ஒரு வசனம் படியுங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பார்த்தீங்களா, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். பொக்கிஷம் என்றால் அந்த புது சிருஷ்டி என்ற ஒரு அனுபவத்தை மண்பாண்டமாகிய சரீரத்திலே பெற்றிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுகிற, படிக்கிற சத்திய வெளிச்சம், இந்த புது சிருஷ்டி என்ற அனுபவம் எல்லாமே நம்முடைய இந்த ஆழ் மனதில் பதிவு செய்யப்படுகிறது. தேவனுடைய ரட்சிப்பின் திட்டங்கள் அநேக, ஒரு நாள் நாம் அநேக சத்தியங்களை கேட்கிறோம். இந்த சத்திய வெளிச்சங்கள் எல்லாம் அதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனம்,
கிறிஸ்துவின் முகத்திலுள்ள மகிமையான அறிவாகிய ஒளி, அந்த சத்தியங்கள் எல்லாம் நம்முடைய இந்த ஆழ் மனதிலே, இந்த சப்கான்சியஸ் மைண்டிலே அது பதிவு செய்யப்படுகிறது. புது சிருஷ்டியின் அனுபவங்கள் எல்லாம் அதிலே பதிவு செய்யப்படுகிறது. நல்ல குணங்களை உருவாக்குவது கூட இந்த ஆழ் மனது, சப்கான்சியஸ் மைண்ட். அப்போ ஆண்டவர் சொல்லிட்ட அந்த நல்ல பொக்கிஷம் இல்லாவிட்டால் கெட்ட பொக்கிஷம் எதுவானாலும் இந்த ஆழ் மனதிலே நாம் பிறந்ததிலிருந்து நாம் அவைகளை பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம். தேவன் அப்படியாக படைத்திருக்கிறார். அப்படியே அடுத்ததாக பார்க்கும்போது கான்சியஸ் மைண்ட், விழித்திருக்கும் மனது. இது எதில் ரொம்ப கவனமாக இருக்கும் என்றால், நாம் எந்த தவறும் செய்துவிடக்கூடாது, விழிப்போடு செயல்பட வேண்டும், தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தையோடு இந்த விழித்திருக்கிற மனது செயல்படும். உதாரணத்துக்கு நாம் பார்க்கும்போது, நாம் ஒரு ரயில்வே கிராசிங் கடக்கிறோம். அந்த இடத்திலே நம்ம எச்சரிக்கும் இந்த விழித்திருக்கிற மனது, ட்ரெயின் வருது, ஓடாது, நில், ஓரமாக நின்று விடு என்று நம்மை எச்சரித்து நம்மை பாதுகாக்கிற வேலை இந்த விழித்திருக்கிற மனதினுடைய வேலையாக இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கும்போது, இந்த விழித்திருக்கிற மனது ஒரு காரியத்தை சிந்தித்து அதை செயல்படுத்தக்கூடிய திறன் அந்த விழித்திருக்கிற மனதுக்கு உண்டு. அது சிந்தித்து செயல்படும். அப்படியே இந்த விழித்திருக்கும் மனது தேவைப்படும் போது செயல்படும், ஆனால் 24 மணி நேரமும் அது செயல்படாது. சொல்ல போனால், நாம் இரவு தூங்கும் போது, இரவிலோ மற்ற நேரத்திலோ தூங்கும் போது அந்த விழித்திருக்கிற மனது செயல்படாது. அதனால நாம் பார்க்கும்போது, அந்த தூங்கும் போது அந்த ஆழ் மனது செயல்படும், அது செயல்பட்டு கொண்டே இருக்கும். அது எப்படி என்று நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு தெரியும். நாம் தூக்கத்தில் சில கனவுகள் நம்மில உண்டாகிறது எல்லாம் இந்த ஆழ் மனதின் ஒரு செயல்பாடு. அந்த ஆழ் மனதிலே நாம் அந்த நாளிலே சில காரியங்கள் ஆபீஸ்லேயோ இல்லாவிட்டால் வேறு யாரிடமாவது சண்டை போட்டிருந்தால் அவையெல்லாம் பதிவு செய்யப்பட்டு அந்த தூக்கத்தில் அவையெல்லாம் ஒரு விதமான கனவுகள் போல நம்மிடத்தில் தோன்றும். அதனால் வசனம் கூட சொல்லும்போது, தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக விதமான பிரச்சனைகள் எல்லாம் அங்கே ஆழ் மனதிலே அங்கே பதியும் போது அது அந்த தூக்கத்திலே பலவிதமான கனவுகளை கொண்டு வருகிறது. இப்படி பாருங்கள், இந்த 2 பிரிவாகத்தான் மூளையை தேவன் எல்லா மனிதருக்கும் படைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் பார்க்கும்போது முதல் மனிதன் ஆதாமை எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆதாமுக்கு கூட இப்படித்தான் தேவனுடைய படைப்பு. ஒரு கான்சியஸ் மைண்ட், ஒரு சப்கான்சியஸ் மைண்ட். விழித்திருக்கும் மனது ஒன்று, இன்னொன்று ஆழ் மனது. இப்போ இந்த ஆதாமுக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தார், இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை நீ புசிக்காதே என்று ஒரு கட்டளை கொடுத்தார். அது ஆழ்மனதிலே அங்கே பதிந்திருக்கும். ஆனால் பாருங்கள், அவர் கீழ்ப்படியாமல் போய் பாவத்துக்குள்ள போகும்போது அந்த ஆள் மனது அங்கே தேவன் கொடுத்திட்ட கட்டளையை மீறினது போல அதை மீறிவிட்டது.
இது எப்படி என்று நாம் பார்க்கும் போது பாருங்கள், அங்கே ஆதாமுக்கு துணையாக ஒரு ஸ்திரீ ஏவாளை கொடுத்திருந்தால், அந்த ஏவாள் மூலமாக அந்த பழத்தை ஆதாம் சாப்பிட்டு விட்டார். அப்போ அவருடைய ஆள் மனதில் தேவ கட்டளை அங்கே மீறப்பட்டது. அதனால அடிக்கடி அந்த ஏவாள் இடத்துல ஒரு கோபம் கொண்டிருக்கலாம். பாருங்கள், இவர் தேவையில்லாமல் இந்த பழத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாங்க, அதனால நமக்கு இப்போ எவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, தேவனை விட்டு நாம் தூரமாகி விட்டோம் என்று மனதில் ஒரு கோபம், ஒரு சண்டை, அப்படிப்பட்ட ஒரு சிந்தை ஆள் மனதிலே பதிவாக்கி, இது வேதம் கூட சொல்லுகிறது. அங்கே நாம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஆதாம் பாவம் செய்யவில்லை என்று வருகிறது. படிங்கள வசனம். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். பார்த்தீங்களா? வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டது முதலாவது ஏவாள். ஏவாள் மூலமாக ஆதாம் அங்கே அதை புசித்து விட்டார். அதனால ஆதாமுக்கு ஏவாள் மேலே சிறிய கோபங்கள், சண்டைகள், மனஸ்தாபங்கள் இப்படி ஆகிவிட்டதே என்ற ஒரு சிந்தை அவர்களுக்குள்ளே, சண்டைகள், மனஸ்தாபங்கள் இருந்து கொண்டே இருந்தது. இப்படியாக அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. காயின், ஆபேல். இவர்களுடைய சண்டையை அவர்கள் பார்த்திருப்பார்கள், கோபதாபங்களை எல்லாம் அவர்கள் பார்த்திருப்பார்கள். அங்கே அவர்களுக்கும் அந்த ஆள் மனதிலே இந்த கோபங்கள், சண்டைகள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. அதனால அங்கே கொலையே நடந்து விடுகிறது. முதல் கொலை, காயின் ஆபேலை அங்கே கொலை செய்து விடுகிறது. அதனால வேதத்துல அங்க ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும் போது அங்கே பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று அங்கே சொல்லப்படும். அந்த கோபங்கள், அந்த சண்டை, இப்படிப்பட்டதான காரியங்கள் வாசற்படியிலே படுத்திருக்கும் அப்படி என்றால் அந்த ஆள் மனதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்பதைத்தான் அங்கே குறிப்பிட்டு பேசப்படுகிறது. இதை எண்ணாகமம் புஸ்தகத்துல மீண்டும் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அங்கே மோசே சொல்லுகிற ஒரு வகுப்பாரை பார்த்து, இது மட்டும் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் நம்புங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத அந்த கோபங்கள், சண்டைகள், இவைகள் எல்லாம் ஆள் மனதிலே பதிந்து அது நம்மை தொடர்ந்து பிடிக்கிறதாக இருக்கும். அதனால இந்த தீமையான காரியங்கள் ஆள் மனதிலே பதிந்திருக்கும். அதன் மூலம் தொடர்ச்சியாக சந்ததிகள் வரும்போது எல்லாருக்கும் அந்த தீமைகள் தொடர்ந்து வருகிறதாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது கூட 2ஆம் ஆதாம் என்று சொல்லப்படுகிறது. அவர் வரும்போது அவருக்கும் இப்படியாக 2 மனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய பிறப்பு கன்னியின் வயிற்றிலே பாவமில்லாதவராக பிறந்து அவர் வருகிறார். அவரோட ஆழ் மனதிலே அப்போ என்ன இருக்கும் என்றால், தேவனுடைய சித்தம் மாத்திரமே செய்ய வேண்டும், தேவனுக்கு எல்லா விதத்திலும் மரணம் வரையிலும் கீழ்ப்படிய வேண்டும். இந்த ஒரு சிந்தை, இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆழ் மனதிலே பதிந்திருக்கிறது. ஏனென்றால் ஆதாமின் சந்ததியில் வரவில்லை, அவர் கன்னியின் வயிற்றிலே அங்கே பரிசுத்தமாக பிறந்து வருகிறதுனால அவருடைய ஆழ் மனதிலே எப்போதும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று அந்த சிந்தை அவருடைய
ஆள் மனதிலே அறிந்திருக்கும். இப்படி பாருங்கள், முதலாம் மனிதன் ஆதாம் அவருடைய மனைவி ஏவாள் மூலம் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்குட்பட்டு ஆதாம் கீழ்ப்படியாமைக்குள்ள கொண்டு போய் ஆதாமின் மூலமாக இன்று உலகமே பலவிதமான பாவம், தீமைகள், பலவிதமான வியாதிகள், அதனால துக்கம், மரணம் இப்படியாக பூமியில முழுமையாக எல்லாரையும் ஆட்கொண்டது. இதை குறித்து இதை ஒப்பிட்டு அப்போஸ்தலர் பவுல் பாருங்கள், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சபையை ஒப்பிட்டு பேசுகிறார். படியுங்கள். 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பார்த்தீங்களா? உங்கள் மனதும் என்றால் அதுதான் நம்மை குறித்து, சபையை குறித்து சொல்லுகிறார். எப்படி ஏவாள் அங்கே சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டாலோ அப்படி இங்கே சபை சாத்தானால் வஞ்சிக்கப்படுமோ என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அந்த உண்மை சத்தியங்களை விட்டு விலகி போகுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று. அப்போ நம்முடைய ஆள் மனதில் எல்லாமே அங்கே பதிந்து இருக்கிறது. பாருங்கள், எல்லா தீமையான காரியங்கள், ஆதாமிலிருந்து வந்த எல்லா பாவ சிந்தைகள், பிறந்ததிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட எல்லா பாடங்கள், அனுபவங்கள், தீமைகள் எல்லாமே ஆள் மனதில் பதிந்து. இப்போ பாருங்கள், ஆள் மனதில் உள்ள கெட்டதை செய்யும்படி அங்கே ஏவாளை வஞ்சித்தது போல நாமும் வஞ்சிக்கப்படுவோமோ என்று சாத்தான் நம்மை தூண்டி அப்படியாக தீமைக்குள்ளே கொண்டு போவானோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்ற அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார். அதனால வேதத்தில் அநேக இடங்களில் நீங்கள் விழித்திருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள் என்று அநேக இடங்களிலே எச்சரிப்புகள், வார்த்தை அநேக இடங்களிலே பேசப்பட்டிருக்கும். நாம் விழித்திருந்து சிந்தித்து அந்த விழித்திருக்கும் மனது, கான்சியஸ் மைண்ட் மூலமாக சிந்தித்து சரியான முடிவு எடுக்க வேண்டும். இதை குறித்து பாருங்கள், ஒரு வசனம் படிங்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். விழித்திருங்கள். இங்கே சொல்லும் போது அந்த விழித்திருக்கிற மனதிலே நீங்கள் அதன் மூலமாக எது சரி எது தவறு என்று சிந்தித்து முடிவெடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருங்கள் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே துணிவுள்ள மனிதராய் இருங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பில் வருது. துணிவுள்ள மனிதராய் இருங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள். வலிமையுடன், துணிவோம். அப்படி என்றால் இன்றைக்கு சபைக்குள்ளேயே அநேக விதமான போதனைகள், பாரம்பரிய போதனைகள், கட்டுக்கதைகள் இவைகளெல்லாம் சபைக்குள்ளே இருக்கிறது. அப்படி என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது, சத்தியம் எது என்று நாம் விழிப்போடு அதை தேடி அறிந்து கொண்டு அதிலே உறுதியாக நாம் நிற்க வேண்டும். அதிலே நாம் வலிமை உள்ளவர்களாக, அதற்காக நாம் துணி உள்ளவர்களாக நிற்க வேண்டும். உதாரணத்துக்கு நாம் பார்க்கும்போது இந்த நாட்களிலே
பொதுவாக கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. இதை குறித்து நாம் அநேக நேரங்களிலே பேசியிருக்கிறோம். ஆத்மா சாகாது. இந்த ஒரு காரியம் பொதுவாக எல்லா கிறிஸ்தவர், ஒரு மனிதன் சாகும்போது அவனுக்குள்ளிருக்கிற அந்த ஆத்மா ஒன்றில் மோட்சம் போக வேண்டும், இல்லாவிட்டால் நரகம் போக வேண்டும், இன்னும் ரோமன் கத்தோலிக்க சபையார் உத்தரிக்கும் ஸ்தலம் போக வேண்டும். இப்படி எல்லாம் கதை. ஆனால் வேதம் சத்தியம் என்ன சொல்லுகிறது, வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 18:4 பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்படி என்றால் பாவம் செய்கிற ஆத்மா தானே சாகும். ஆதாமுக்கு எல்லாரும் ஆத்மா சாகும். அப்படியே 20ஆம் வசனம் எடுத்தீங்களா? 18:20 பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். இப்படியே இன்னும் வசனங்கள் சங்கீதம் 22:29 சங்கீதம் 22:29 தன் ஆத்மாவை பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள், புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காக்கக்கூடாது. அழியாதபடி ஒருத்தனாலும் கூடாது. இப்படியெல்லாம் அநேக வசனங்கள். ஆத்மா சாகும். ஒரு மனிதன் சாகும் போது, ஒரு மனிதனே ஆத்மா ஆவியும் சரீரமும் சேர்ந்தது ஒரு மனிதன், அவன் தான் ஆத்மா. மரணம் அடையும் போது அங்கே மரித்து போகிறது. அவனுடைய ஆவி தன்னை தன் தேவனிடத்தில் இருக்கிறது. அது ஒரு ஜீவ சுவாசம். அது ஒரு பொருளாக அல்ல, தேவனுடைய வல்லமை. அது தேவனுடைய சமூகத்துக்கு போகிறது. இதை குறித்து அநேக குழப்பமான சிந்தைகள். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் பார்த்தால் திரியேக தேவன், இதை குறித்து கூட நாம் நாம் இங்கே இதில் பதிவு பண்ணியிருக்கிறோம், இதை நாம் போடுகிறோம். தேவன் ஒருவர் இருக்கிறார், தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதை குறித்து தெளிவாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து அநேக விதமான போதனை. வேதம் சொல்லுவதை நாம் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி. தேவன் ஒருவர் இருக்கிறார், தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து தெளிவாக இருக்கிறது. அப்படி என்றால் பரிசுத்த ஆவி குறித்து, இதை குறித்து தெளிவாக வசனம் சொல்லுகிறது. லூக்கா 24:49 அவர் உன்னதத்திலிருந்து வருகிற பலன், அதுதான் பரிசுத்த ஆவி. உன்னதத்திலிருந்து வருகிற தேவனுடைய ஒரு வல்லமை பரிசுத்த ஆவி. அது ஒரு ஆழ்த்தத்துவம் அல்ல, தேவனுடைய வல்லமை. இதை குறித்து நாம் இதற்கு பாடம் இருக்கிறது. இதை குறித்து நாம் முடிந்தால் உங்களுக்கு அனுப்பி தரலாம். அப்படியே நரக போதனை, செத்தோடனே நரகம் போறான். ஒரு மனிதன் பாருங்க, நித்திய மரணம், நித்திய அங்க அழிவு, வேதனை, துக்கம். ஒரு மனிதன் அதிகபட்சம் 70, 80, 100 வயசு. அப்படி என்றால் நித்தியமாக அவனை நரகத்திலே அங்கு வாதிக்கிறது என்றால் எப்படி நியாயம்?
தேவன் நீதியுள்ள தேவனாயிற்றேன். அப்படி என்றால் வேதத்திலே இரண்டாம் மரணம் என்று ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் என்ன? இதை குறித்து கூட நாம் பாடம் எடுக்க போகிறோம். இப்படி பாருங்கள், நாம் தெளிவாக சத்தியம் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் உறுதியாக, பாரம்பரிய போதனைகள் அல்ல, இல்லாவிட்டால் பெரிய ஊழியக்காரன் என்று அல்ல, வேதம் சொல்லுவதே சரி. அப்படியாக நாம் தைரியமாக துணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வலிமையுடன் நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதனால பாருங்கள், புது சிருஷ்டிகள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற மக்கள் விழித்திருக்கிற மனதை கொண்டு ஆள் மனதை ஆளுகை செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆள் மனதிலே நல்லதும் கெட்டதும் எல்லாமே பிறந்ததிலிருந்து அங்கே பதிவு செய்யப்படுகிறது. இந்த விழித்திருக்கிற மனதை கொண்டு நாம் ஆள் மனதை பதிவு செய்ய அங்கே ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த பாருங்கள், நாம் சத்தியத்துக்குள்ளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஞானஸ்நானம் பெற்று வருவதற்கு முன்பதாக நம்முடைய ஆள் மனதிலே நாம் பார்த்துட்ட எல்லா காட்சிகள், நாம் செய்திட்ட அநேக தீமையான காரியங்கள், பேசின பேச்சுக்கள், வீணான வார்த்தைகள் எல்லாமே அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதனால நாம் இந்த கான்சியஸ் மைண்ட் கொண்டு சத்தியத்தை அறிந்த பிறகு அந்த ஆள் மனதை நாம் அடக்கி ஆள வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் முதலாவது சொல்லும் போது அந்த போராட்டம், அந்த மனதுக்கும் அந்த சரீரத்துக்கும் உள்ள போராட்டத்தை வைத்து நான் கேவலமான மனிதன் என்கிறார். ஏனென்றால் அவனுடைய ஆள் மனதில் அப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் நிறைந்திருக்கிறது. இதிலிருந்து யார் என்னை விடுதலையாக்கும்? இதை பின்னாட்களில் அவருடைய நிறைய அனுபவங்கள் சத்தியத்தில் வளர்ச்சி அடையும் போது இவருடைய கிராமத்துக்கு சாட்சியாக இவ்வளவாக அவர் பிரயாசப்பட்டார். அதன் பிறகு அவரை குறித்து அவர் பேசும்போது பாருங்கள், 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே எப்படி எழுதுகிறார் படியுங்கள். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். பார்த்தீங்களா? இங்கே சொல்லும் போது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி என்றால் இன்னொரு பேர் அழித்து, மேட்டிமையான சிந்தைகள், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக வருகிற சிந்தைகளை அழித்து எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு சிந்தை வந்தாலும் அந்த எண்ணங்களை எது சரி எது தவறு என்று ஆராய்ந்து பார்த்து சரியானதை மாத்திரமே நாங்கள் அந்த மனதுக்கு உள்ளாக அனுப்புவோம் என்று, தேவையற்றதை நாங்கள் அனுப்புகிறதில்லை என்று இந்த வசனத்தில் அவர் தெளிவாக சொல்லுகிறார். நாங்கள் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்படி என்றால் இந்த விழித்திருக்கிற மனதை கொண்டு ஆள் மனதை அவர் அப்படியாக அவர் ஆளுகை செய்கிறவராக கட்டுப்படுத்தி இருக்கிறார், அடிமைப்படுத்தி இருக்கிறார் என்று பாருங்கள். நாம் கூட வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகள்ல நாம் வருவோம். சில காரியங்களை நாம் ஆசைப்படுவோம், இச்சிக்கிற காரியங்கள் வரும். காரணம் என்னவென்றால் ஆள் மனதிலே அப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் நம்முடைய ஆள் மனதில் பதிந்திருக்கிறது. அப்பொழுது உடனடியாக புது சிருஷ்டியின் அந்த விழித்திருக்கிற மனது அப்படிப்பட்ட சிந்தைகள் வரும்போது உடனே அதை எச்சரிக்கும். ஒரு புது சிருஷ்டியாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிற உனக்கு
அப்படிப்பட்ட சிந்தை தேவையா? இது தேவையில்லை என்று நம்மை எச்சரித்து அந்த விழித்திருக்கிற மனதை கொண்டு நாம் அந்த ஆழ் மனதில் சிந்தனைகளை அவர்களை அடக்கி ஆள வேண்டும், அதை கீழ்ப்படுத்த வேண்டும். அதுதான் இங்கே எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தி நாங்கள் சிறைப்படுத்துகிறோம் என்று. அப்படி நாம் கெட்ட சிந்தனைகளை சிறைப்படுத்த வேண்டும், தேவையில்லாத எண்ணங்களை ஆசைகளை சிறைப்படுத்த வேண்டும் விழித்திருக்கிற மனதை. இந்த விஷயத்திலே நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், அப்போஸ்தலர் பவுல் முதலாவது இந்த மனதுக்கும் இந்த சரீரத்துக்கும் இருந்த அந்த போராட்டத்தை குறித்து எழுதும் போது, இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லிக்கொண்டு பின்னாட்களிலே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லும் போது, எங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை வளர்த்திருக்கிறார். அவருடைய இந்த கான்சியஸ் மைண்ட், புது சிருஷ்டியின் அந்த விழித்திருக்கிற மனதை கொண்டு அந்த ஆழ் மனதில் உள்ள எல்லா தீமையான சிந்தைகளையும் அடக்கி அவர் ஆளுகை செய்து அதில் ஜெயம் பெற்றிருக்கிறார். இதைத்தான் இங்கே பவுல் எங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று அவர் தெளிவாக எழுதியிருக்கிறார். பாருங்கள், இப்போ இந்த விழித்திருக்கிற மனது, கான்சியஸ் மைண்ட், இதை நாம் பயன்படுத்துவதில் கூட கொஞ்சம் கடினம் இருக்கிறது. பாருங்கள், எப்படி என்றால் நம்முடைய கான்சியஸ் மைண்டு, நம்முடைய விழித்திருக்கிற மனது சொல்லும், நீ ஒருத்தரை மன்னியாதபடி இருக்கிறாய் என்று ஆள் மனதினிடத்திலே சொல்லும். அப்போ உடனே அந்த ஆள் மனது சொல்லும், இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இரு, சும்மா இரு என்று உடனே அது அமைதலாக இருந்தது. அதனால் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த கான்சியஸ் மைண்ட், விழித்திருக்கிற மனதில் கூட 2 நிலைகள் இருக்கிறது. ஒன்று, அது ஆல்பா நிலை. அப்படி என்றால் அமைதியாக இருக்கிற ஒரு நிலை. இந்த ஆல்பா நிலை அமைதியாக இருக்கும். இன்னொன்று பீட்டா நிலை. இது எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு நிலை. இப்படி இந்த கான்சியஸ் மைண்ட், விழித்திருக்கிற மனதில் கூட 2 பிரிவுகள் இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு இந்த நாம் அறிந்திருக்கிறோம் யோகா என்று, அதை ரொம்ப மேன்மையாக பேசுவார்கள், ரொம்ப நல்லது என்று சொல்லுவார்கள். இந்த யோகா இதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த ஆல்பா நிலை அமைதியாக இருக்கு, நீ ரொம்ப மனதை ஒருமுகப்படுத்து, அமைதலாக இருங்கள், அப்படியே எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல். பாருங்கள், இப்படி இந்த விழித்திருக்கிற மனது அப்படியே அமைதியாக இருக்கும் போது நம்முடைய ஆள் மனது பலவிதமான எண்ணங்களை கொண்டு வரும். அது அமைதலாகவே இருக்காது, எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதனால ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், an idle man's brain is the devil's workshop. சாத்தானுடைய ஒரு தொழிற்சாலை. அமைதலாக இருக்கும்போது சாத்தான் அந்த ஆழ் மனதில் தேவையற்ற தீமையான எண்ணங்களை கொண்டு வருவான். இப்படி பாருங்கள், நாம் சத்திய அறிவை பெற்ற பிறகு இந்த சத்திய வெளிச்சத்திலே நாம் நடக்காமல் அப்படியே இந்த ஆல்பா நிலையில் அமைதியாக இருந்தால், அப்படி இருக்கும்போது மனதில் தவறான சிந்தனைகள், பலவிதமான கேடான எண்ணங்கள் எல்லாம் வாழ்த்துகிறது.
நாம் தனிமையாக இருக்கிறோம் என்றால், அப்படி அமைதியாக இருந்தால் அநேக கேடான எண்ணங்கள் வந்துவிடும். இது இந்த ஆல்பா நிலை. அதே சமயம் பீட்டா நிலை என்பது செயல்படுகிற ஒரு நிலை. அந்த நேரத்தில் நாம் அமைதலாக இல்லாமல் இந்த செயல்படுகிற நிலையில தேவனுடைய வார்த்தைகள் சத்தியங்களை கேட்கிறதாக இருக்கலாம், இல்லாவிட்டால் வேதத்தை தியானிக்கிறதாக இருக்கலாம். இப்படி செய்யும் போது கேடான சிந்தைகள் வராதபடி நாம் அவைகளை தடுக்க முடியும். இதற்கு ஒரு உதாரணம் நாம் வேதத்தில் நாம் பார்க்கும்போது மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் அங்கே 21, 22, 23 வசனங்களிலே இருக்கிறது. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களிடத்தில் தம்முடைய மரணத்தை பற்றி அங்கே பேசுகிறார். அப்பொழுது அப்போஸ்தலர் பேதுரு ஆண்டவர் இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய், இது உங்களுக்கு நேரிடக்கூடாது, உங்களுக்கு மரணம் வரக்கூடாது என்று அவரை கடிந்து கொள்கிறார். இப்போ உடனே ஆண்டவர் இயேசு அவருடைய ஆழ் மனதிலே அங்கே பதிந்திருப்பது தேவனுடைய சித்தம் மாத்திரமே. நான் மரிக்க வேண்டும், உலக ரட்சிப்புக்காக நான் மரிக்க வேண்டும், தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரே சிந்தை அவருடைய ஆழ் மனதிலே இருக்கிறது. உடனே அதை விழித்திருக்கிற மனதுக்கு கொண்டு வந்து பேதுருவை அங்கே கடிந்து கொள்கிறார். எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு அமைதலாக இருந்து விட்டால் அது எப்படி இருக்கும்? தன்னுடைய சுயத்துக்கு இடம் கொடுத்தது போல ஆகிவிடும். உடனடியாக அவர் செயல்படுகிற நிலைக்கு வந்து கடிந்து கொள்கிறார். அப்படி பாருங்கள், ஆண்டவர் இயேசு அப்படி செயல்பட்டது போல நாமும் நம்முடைய இருதயத்தில் அந்த கேடான எண்ணங்களை விலக்கி ஆண்டவர் இயேசு சொல்லிட்டது போல நல்ல பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டும். ஆழ் மனத்தில் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமானது எது என்று நாம் அவைகளையெல்லாம் நம்முடைய மனத்திலே அதிகமாக பதித்து வைத்திருந்தால் நாமும் உடனடியாக ஆண்டவர் இயேசு செய்தது போல எடுத்து அதை நாம் பயன்படுத்த, இப்போ நல்ல பொக்கிஷங்கள் சேர்ப்பது அதிக முக்கியமாக இருக்கிறது. சத்திய வசனங்கள், அநேக வேதத்திலே சாட்சிகள் இருக்கிறது, அநேகருடைய சாட்சிகள். அந்த சாட்சிகளை நம்முடைய மனதிலே, ஆழ் மனதிலே பதிக்க வேண்டும். பாருங்கள், அப்பொழுதுதான் நாம் ஆண்டவர் இயேசு செய்தது போல உடனடியாக அதை ரியாக்ட் பண்ணி, தீமை வரும்போது, தவறான யோசனைகள் வரும்போது விழித்திருக்கிற மனதிலே அதை எடுத்து அதை நாம் செயல்படுத்த முடியும். பாருங்கள், ஏவாளை குறித்து கூட ஒரு சின்ன காரியம். அங்கே சர்ப்பம் வடிவத்தில் சாத்தான் வந்து அங்கே ஆசையை தூண்டி விடுகிறான். இந்த பழத்தை புசித்தால் சாவதில்லை, தேவர்களை போலாவீர்கள் என்றெல்லாம் அங்கே ஆழ் மனதிலே அங்கே ஏவாளுக்கு அந்த சர்ப்பம் சாத்தான் அங்கே பதிவு செய்கிறான். இப்போ அந்த பழத்தை புசிப்பதற்கு முன்பதாக விழித்திருக்கிற மனதிலே கொஞ்சம் சிந்தித்து நாம் வீட்டுக்காரர்களிடத்துல கேட்டு நாம் இதை முடிவெடுக்கலாம் என்று அந்த ஒரு முடிவெடுத்திருந்தால், பாருங்கள், இன்னைக்கு இப்படிப்பட்டதான தவறு நடந்திருக்காது, தீமை வந்திருக்காது, பாவம் மரணம் ஒன்றுமே வந்திருக்காது. அப்படி என்றால் விழித்திருக்கிற மனது
எப்பொழுதும் செயல்படுகிற நிலையிலே இருக்க வேண்டும். அமைதலாகவே இருக்கக்கூடாது. அமைதலாக இருந்தால் அங்கே தவறு செய்ய நாம் போய்விடுவோம். இந்த இரண்டு நிலையை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்கிறோம். விழித்திருக்கிற மனதிலும் ஆல்பா நிலை, பீட்டா நிலை. ஆல்பா நிலை என்றால் அமைதலாகவே இருக்கு, அப்படியல்ல, செயல்படுகிற நிலையாக நாம் இருக்க வேண்டும். வசனம், இன்னொரு வசனம் சூழ்நிலை பார்க்கலாம். மார்க் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பாருங்கள். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையை குறித்து சொல்லும் போது அங்கே பலவானாகிய சாத்தானை கட்டுவது பற்றி பேசப்படுகிறது. படியுங்கள் 3:27. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். பலவானாகிய சாத்தானை முந்தி கட்டி ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார். இதை குறித்து பேசப்படுகிறது. இதை நாம் நமக்கு ஒப்புமைப்படுத்தி பார்க்கும் போது பாருங்கள், நம்முடைய பழைய மனது, ஆள் மனது, அது பலவான். அங்கே சப்கான்சியஸ் மைண்ட்ல பிறந்ததிலிருந்து எல்லா காரியங்கள், நன்மை தீமை, எல்லா படிப்பினை அனுபவங்கள் அங்கே இருக்கிறது. அவன் தான் பலவான். அந்த பலவானை நாம் கட்ட வேண்டும். எப்படி கட்டுவது என்றால், அந்த பலவானான ஆள் மனதிலே அநேக தேவனுடைய சத்திய வசனங்கள், வேதத்தில் இருக்கிற அநேக நல்ல சாட்சிகள், வேத தியானம், அநேக தேவனுடைய காரியமாக செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அந்த ஆள் மனதிலே அதிகமாக அங்கே நாம் ஸ்டோர் பண்ண வேண்டும், பதிவு செய்ய வேண்டும். அப்படி என்றால், அப்படி பதிவு செய்யும் போது அந்த பழைய காரியங்கள் எல்லாம் பின்னாக தள்ளப்படும். புதிய சத்தியம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய நல்ல சாட்சிகள் எல்லாம் அங்கே பதிவு செய்து வைத்திருந்தால் தேவையான நேரத்தில் நம்முடைய கான்சியஸ் மைண்ட், நம்முடைய விழித்திருக்கிற மனது அந்த நல்ல காரியங்களை எடுத்து அங்கே செயல்படும். இதை நாம் கவனமாக செய்ய வேண்டும். விழித்திருக்கிற மனது, அதை நாம் கவனத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பழைய அந்த ஆள் மனது எப்படி இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. படி எபேசியர் 2:3. எபேசியர், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனின் பிள்ளைகளாய் இருந்தோம். பார்த்தீங்களா? மாம்சமும் மனதும் விரும்பினதை எல்லாம் நம்ம செய்து நம்முடைய ஆள் மனதில் வைத்திருக்கிறோம். எல்லா காரியங்கள், தீமைகள் அதில் இருக்கிறது. இவைகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பொறுமை தள்ள வேண்டும். அதற்கு சத்திய வெளிச்சம், வசனம். இதைத்தானே ரோமர் 12:2 சொல்லும் போது இப்படியாக சொல்லப்படுங்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பார்த்தீங்களா? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. இதுதான் நம்முடைய ஆள் மனதில நிறைய சத்தியங்களை நாம் அங்கே சேர்த்து வைக்க வேண்டும். நல்ல பொக்கிஷமாக்கும் அநேக தேவனுக்கு பிரியமான காரியங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அப்பொழுது நாம் தேவைப்படும் போது உடனடியாக கான்சியஸ் மைண்டில் அதை எடுத்து செயல்படும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்படி என்றால் ஆள் மனதில் இருக்கிற எல்லா காரியங்களை, பர்டிகுலர் உலக பிரகாரமான காரியங்கள், இந்த உலகத்துக்கு ஏற்ற சிந்தை,
அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் எடுத்து போட்டு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து நம்முடைய கான்சியஸ் மைண்ட் மூலமாக நாம் அதை செயல்படுத்த வேண்டும். பழைய ஆள் மனதில் இருக்கிற பழைய சிந்தைகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவைகளை இவையெல்லாம் உடனடியாக செய்ய முடியாது. அந்த சத்தியத்தினாலே நாம் ஆள் மனதை நிரப்பும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அது விலக்கி நாம் நன்மையை கற்றுக்கொண்டு அதை நாம் செயல்படுத்த ஆரம்பிப்போம். அப்பொழுதுதான் நம்முடைய புது சிருஷ்டி வளர்ச்சி அடையும். நாம் எவ்வளவாக பொக்கிஷத்தை நாம் அதிகமாக சேர்க்கிறோமோ அவ்வளவாக நம்முடைய கான்சியஸ் மைண்ட் மூலமாக அதை எடுத்து செயல்படுத்துவோம். அதனால சத்தியங்களை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க வேண்டும் என்று வசனம் எபேசியர் 4:15 அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளருகிறவர்களாக. சத்தியத்தை கேட்கிறோம், அதை அப்படியே செயல்படுத்துகிறவர்களாக நாம் மாறி அப்படியாக நாளுக்கு நாள் வளர வேண்டும். ஒருவேளை நாம் பாருங்கள், என்னோட ஆழ்மனதிலே உலகத்துக்குரிய காரியங்களையே நாம் சிந்தித்து கொண்டிருந்தால் அது மாம்சத்துக்கு ஏற்றபடி பிழைப்போம். அதனால மரணம் வந்துவிடும். ரோமர் 8:13 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். டக்குன்னு படிங்க. 8:13 மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ அந்த மாம்சத்துக்கு இடம் கொடுத்து கொண்டே இருந்தால் அந்த ஆள் மனதுல நம்ம அது விருப்பத்திற்கு விட்டால் சாவி. ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் என்னுடைய வசனம் தான் ஆவி. ஆவி வார்த்தை, வார்த்தையெல்லாம் ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று படிக்கிறோம். அப்படியே வார்த்தைகள் சத்தியங்கள் அநேக காரியங்களை அப்படியே இருதயத்துக்குள்ளே நாம் ஸ்டோர் பண்ண வேண்டும். அப்பொழுது நாம் அந்த பழைய காரியங்களை அழித்து நாம் ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அப்படியே அப்போஸ்தலன் பவுல் கடைசியாக பாருங்கள், அவர் அப்படியாக செய்து வளர்ச்சி அடைந்து முழுமையாக தன்னை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சரீரத்தை முழுமையாக அங்கே அடிமைப்படுத்துகிறார். பிலிப்பியர் அங்க 1ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது 21 24 படியுங்கள். பிலிப்பியர் 1. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு. அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரணத்தை ஆதாயமாக சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மைண்டுக்கு, ஏனென்றால் அவர் சரீரத்துல முழுமையாக அப்படியே சரண்டர் பண்ணி ஆவியினாலே தேவனுடைய சித்தம் செய்கிறவராக சரீரத்தை அடிமைப்படுத்தி முழுமையாக தேவனுக்கு அங்கே தேவனுடைய காரியமாக தேவனுக்கு பிரியமானதையே செய்து கொண்டிருக்கிறார். அதனால நான் ஜீவனோடு இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் என்று எழுதுகிறார். அப்படிப்பட்ட மனநிலைக்கு அவர் வந்துவிட்டார். சரீரத்தை முழுமையாக அங்கே தேவனுக்கு சரண்டர் பண்ணுகிறார். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தார். இப்போ கடைசியாக பழைய ஏற்பாட்டில் ஒரு நிழல் கூட இருக்கிறது. அங்கே யோசேப்பு, அங்கே ஒரு ஸ்திரீ அந்த தெரியும் நமக்கு, இச்சைக்கு அங்கே தூண்டும் போது அங்கே அவர் அந்த விழித்திருக்கிற மனது கொண்டு தேவனுக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய பாவம் செய்வது எப்படி என்று
அவர் அந்த இடத்தை விட்டு ஓடி விடுகிறார், செயல்படுகிறார். விழித்திருக்கிற மனது கொண்டு அவர் அந்த பீட்டா நிலை செயல்படுகிற நிலைக்கு வந்து இவ்வளவு பயங்கரமான பாவத்துக்கு நான் எப்படி உடன்படுவேன், தேவனுக்கு விரோதமாக செய்ய என்று ஓடுகிறார். இதையே தேவன் விரும்புகிறார். நாமும் பாருங்கள், புது சிருஷ்டிகளாக சத்தியத்தை அறிந்து தேவனை கண்டு நிற்கும் போது அநேக சூழ்நிலைகள் பாவம் நம்மை மேற்கொள்ள வரும்போது அந்த இடத்திலே நாம் அமைதியாக இல்லாமல், ஆல்பா நிலையிலே இல்லாமல், இங்கே யோசேப்பு போல அங்கே செயல்பட வேண்டும். தேவனுக்கு விரோதமாக நான் எப்படிப்பட்டதான பாவத்தை செய்வேன் என்று விழிப்போடு செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். அமைதலாக இருந்தால் நாம் பாவத்துக்குள்ளாக இருக்கிறோம். இந்த இருதயம் நமக்கு வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறதாக இருக்கிறது. அதனால தேவன் விரும்புகிற காரியங்கள் நம்முடைய ஆழ் மனதில், அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளாக அதிகமாக நாம் சேர்த்து வைக்கிறவர்களாக, அதற்கு அதிக முயற்சி இருக்கிறவர்களாக இருந்து அந்த சத்தியத்தை நாம் கற்று அதை தேவைப்படும் போது கான்சியஸ் மைண்ட் மூலமாக எடுத்து அதை பயன்படுத்துகிறவர்களாக, யோசேப்பை போல பாவத்துக்கு விலக்கி ஓடி தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் செய்வேன் என்ற அந்த உறுதியான ஒரு நிலைக்கு இதைத்தான் தேவன். அப்பொழுது நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்து பாவத்துக்கு விலக்கி நீதியாக வாழ நமக்கு முடியும். இதான் இந்த நாளில் பாடம். இவ்வளவு மோசமான மனிதன் நான் என்ற நிலையிலிருந்து அவன் தேவனுக்கு பிரியமானவனாக பவுல் அங்கே மாறினதை குறித்து, அப்படி நாமும் மாற அதிக பிரயாசம் எடுக்க வேண்டும். வேதத்தின் சத்தியங்களை அதிகமாக கேட்க வேண்டும். வேதத்தில் இருக்கிற அநேக நல்ல சாட்சிகள், தேவனுக்கு பிரியமானதை செய்திட்ட சாட்சிகள், அவைகளை தியானித்து ஆள் மனதிலே அதிகமாக பதித்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுக்கு பிரியமானதை தேவைப்படும் போது கான்சியஸ் மைண்டை எடுத்து நாம் அதை செயல்படுத்துவோம். நாம் வெற்றி அடைவோம். அப்போஸ்தலர் பவுல் போல இந்த அநேக அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்களைப் போல நாம் அப்படியாக ஜெயம் பெற்று நாம் பரலோகத்திலே தேவனோடு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு, எல்லா பரிசுத்தவான்களோடும் நாம் சென்று சேர தேவன் நமக்கு உதவி செய்வார். நாம் பிரயாசப்படுவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலம் ஆசீர்வதிப்பாராக. God bless you.